சமீபத்தில் குடியால் நமது தமிழகமும் இளைஞர்களும் பேரழிவில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள். ஒவ்வொரு இளைஞரும் தான் உற்பத்தி செய்ய வேண்டிய நேரம், இந்த நாட்டுக்கும் தனது வீட்டுக்கும் தான் கொடுக்க வேண்டிய நேரம், தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய வாழ்க்கை, பாசம், உறவு, இது எதையுமே கொடுக்க முடியாமல் போகிறது. நான் சந்தித்த வகையில் பல பேர் 40 50 55 வயதுக்குள்ளாரே தங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து விடுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த குடி. ஆகவே மக்களே, குடி நம்மை குடிக்க வந்தது, அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்த தெரியவில்லை, அதற்கு நாம் அடிமையாகிவிட்டோம் என்று சொன்னால் பிறகு வேறு வழி இல்லை, நேராக மரணம்தான். ஆகவே நீங்கள் கஷ்டப்படுவது இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களையும் கஷ்டப்படுத்தும் ஒரு பெரிய அரக்கன்தான் குடி. ஆகவே குடியை அறவே ஒதுக்கும் மனநிலையை கொண்டு வாருங்கள். நீங்கள் நன்றாக இருந்தால்தான் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க முடியும். நீங்களும் குடும்பமும் நன்றாக இருந்தால்தான் நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோமோ அதை அனுபவிக்க முடியும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே குடியை முற்றிலுமாக ஒழித்து இந்த நாட்டை, உங்களது வீட்டை, உங்களது குழந்தைகளை, மனைவிகளை என்று தப்பாக சொல்லிவிட்டேன், மனைவியை, குழந்தைகளை காப்பாற்றுங்கள். சில பேருக்கு 2 மனைவி இருந்ததுன்னா அந்த மனைவிகளையும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆகவே உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது, அவைகளை அனுபவிங்கள். குடியை அனுபவிக்காதீர்கள். குடியினால் கிடைப்பதும் போதையும் மரணமும். இதை நான் அழைத்துச் சொல்வதற்கு காரணம், நான் பல வழிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் இன்று பல இளைஞர்கள் குடியின் பாதிப்பினால் மூளை மழுங்கி பல காரியங்களை செய்து பிறகு காவல்துறையில் மாட்டிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையே அஸ்தமாகி போகிறது. ஒரே ஒரு நாள் ஆசைக்காக கொடுத்ததனால் விளைவாக கூட அது இருக்கலாம். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். குடி அரக்கனிடமிருந்து விலகி இருங்கள். நன்றாயிருங்கள். வாழ்க வளம்.